நாடு முழுவதும் ஒரு வருட காலத்திற்குள் மொத்தம் சுமார் 900 குழந்தைகள் புற்றுநோயால் பதிவாகியுள்ளனர் என சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் ஆலோசகர் சமூக மருத்துவர் சுராஜ் பெரேரா இதனை கூறியுள்ளார். அடுத்த 3 ஆண்டுகளில் குழந்தை புற்றுநோய் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய மருந்துகளையும் வழங்க சுகாதார அமைச்சுடன் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிவது, சரியான நேரத்தில் மருத்துவ தலையீட்டை செயல்படுத்துவதிலும் சிகிச்சை விளைவுகளை கணிசமாக மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. குழந்தைகள் தொடர்ச்சியாக அல்லது அசாதாரண அறிகுறிகளை காட்டினால் உடனடியாக மருத்துவ உதவிகளை நாடுமாறு பெற்றோர்களையும் பாதுகாவலர்களையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் அனைத்து அத்தியாவசிய மருந்துகளும் இலவசமாக வழங்கப்படும். பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தடையற்ற சிகிச்சையை உறுதி செய்யும் என்பதுடன் 3 ஆண்டு திட்டம் குழந்தை புற்றுநோய் பராமரிப்பு சேவைகளை பலப்படுத்தும். குழந்தை பருவ புற்றுநோயுடன் தொடர்புடைய உணர்ச்சி மற்றும் நிதி சவால்களை எதிர்கொள்ளும் குடும்பங்களுக்கு மிகவும் தேவையான நிவாரணத்தை வழங்கும் என்று சுகாதார அதிகாரிகள் நம்பிக்கையை தெரிவித்துள்ளனர்.